வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு XAMLலேருந்து இன்னொரு XAMLக்கு நம்ம எப்படி டேட்டா பாஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் டிக்ஷனரியில் பாஸ் பண்ணுவோம். நிறைய டைம் நம்ம ஒரு XAML ஃபைல்லேருந்து டேட்டா டேபிள் பாஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டேட்டா டேபிள் டிக்ஷனரியில் பாஸ் பண்ணாமல் சில சமயம் டேட்டா டேபிளாகவே நம்ம ஆர்குமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு டேட்டா டேபிளோட வேல்யூ நம்ம டிக்ஷனரியிலே பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிக்ஷனரியிலேருந்து எப்படி அந்த டேட்டா டேபிளை திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற சின்டாக்ஸை பார்க்கலாம். ஸோ இது ஒரு XAML fetch dt from dictionary. ஒரே ஒரு டிக்ஷனரி இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், config அப்படின்ற டிக்ஷனரி. அப்புறம் வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா dt_user அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அது ஒரு டேட்டா டேபிள் வேரியபிள். ஓகே, இப்போது இந்த ஆர்குமெண்ட்ஸில் நான் பார்த்திங்கன்னா config அப்படின்ற ஒரு டிக்ஷனரி மட்டும்தான் பாஸ் பண்ணுறேன். அதே டிக்ஷனரியில் எனக்கு தேவையான டேட்டா டேபிளும் நான் அசைன் பண்ணிவிடுவேன். நான் எந்த XAML கால் பண்ணுறனோ யூசர் லிஸ்ட் அப்படின்ற ஒரு XAML நான் இன்வோக் பண்ணுறேன். இப்போ யூசர் லிஸ்ட் XAML நம்ம பார்க்கலாம். யூசர் லிஸ்ட் XAML ஜஸ்ட்டு இது ஒரு டேட்டா டேபிள், அவ்வளோதான். இதனுடைய டேட்டா டேபிள் பார்த்திங்கன்னா dt_developer. இதுதான் இதனுடைய டேட்டா டேபிள் வேரியபிள். இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 4 ரோ இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த டேட்டா டேபிள் நம்ம எந்த XAML கால் பண்ணுறனோ அந்த XAMLக்கு பாஸ் பண்ணணும். அவுட்புட்டில் போயிட்டு நம்ம டேட்டா டேபிளாக யூஸ்வலாக பாஸ் பண்ணுவோம், நிறைய சமயம் டிக்ஷனரியில் பாஸ் பண்ணாமல். இது நம்ம இந்த டேட்டா டேபிள் டிக்ஷனரியிலே எப்படி பாஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அசைன் யூஸ் பண்ணிக்கிறேன். அசைன் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய டிக்ஷனரி config user info அப்படின்ற ஒரு கீழே இந்த டேட்டா டேபிள் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா டேபிளோட வேல்யூ dt_developer. ஓகே, இப்போ அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டா டேபிள் இந்த கீழே இருக்குது, இந்த டிக்ஷனரி கீழே யூசர் இன்ஃபோ கான்ஃபிகில். இப்போது நம்ம எங்கே இன்வோக் பண்ணுறோமோ அந்த XAML போகலாம். fetch dt from dictionary. இந்த XAMLல என்ன ஆச்சு, இப்போது கால் பண்ணால் இந்த டிக்ஷனரியில் இருக்குது டேட்டா டேபிள். இப்போ இந்த டிக்ஷனரியிலேருந்து எப்படி நம்ம அந்த டேட்டா டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இன்னொரு அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம டேட்டா டேபிள் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போது வரக்கூடிய டேட்டாவும் நம்ம எந்த வேரியபிளில் கலெக்ட் பண்ணணும், டேட்டா டேபிள் வேரியபிளில் தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ dt_user ஒரு டேட்டா டேபிள் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ சின்டாக்ஸ் பார்க்கலாம். ரெண்டு விதமாக இது நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைரக்ட் காஸ்ட் யூஸ் பண்ணி என்ன டிக்ஷனரிக்கு கொடுத்தோமோ அது config of user info, டேட்டா டேபிள். இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக கூட கொடுக்கலாம், system data table. இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் மெசேஜ் பாக்ஸ் எத்தனை ரோ இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். 4 ரோ இருந்தது அந்த டேட்டா டேபிளில். dt_user rows.count. நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா யூசர் லிஸ்ட் XAML இன்வோக் பண்ணுறோம். அந்த XAMLல ஒரு டேட்டா டேபிளில் சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம். அந்த டேட்டா டேபிள் பேரண்ட் XAMLக்கு டேட்டா டேபிளாக பாஸ் பண்ணாமல் டிக்ஷனரியிலே அசைன் பண்ணி டிக்ஷனரியிலே கனெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த டேட்டா டேபிளோட வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட் XAMLல போயிட்டு டிக்ஷனரியிலேருந்து திருப்பியும் டேட்டா டேபிளுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டீபக் பண்ணுறேன். இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு டீபக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா dt_user இதுதான் நம்ம வேரியபிள். இதில் போயிட்டு நம்ம வாட்சில் போயிட்டு நீங்கள் எப்போவுமே டீபக் பண்ணும்போது
வாட்ச்ன்ற ஒரு டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் எந்த வேரியபிள் கொடுத்தாலும் அந்த வேரியபிளில் வந்து டேட்டா அசைன் ஆகிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிடி யூசர் இந்த டேட்டா டேபிளில் வந்து நம்ம வேல்யூ கரெக்டாக வந்து அசைன் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு எது வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ கான்ஃபிக் ஆஃப் ஸோ இந்த கீழே என்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டேபிளில் அசைன் பண்ண வேல்யூஸ் எல்லாமே இந்த கீழே பார்க்கலாம். பாருங்கள், சேம் தான் இருக்கும். ஸோ இந்த வாட்ச் டேப்பில் போயிட்டு நீங்கள் டீபக் பண்ணும்போது வேல்யூ நல்லா வருதா இல்லை கரெக்டாக அசைன் ஆகிருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த வாட்ச் டேப். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எத்தனை ரோஸ் இருக்குது? 4. ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து 4 இருக்குது. இது நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த சின்டாக்ஸில் எடிட் பண்ணி காட்டுறேன். டைரக்ட் கேஸ்ட்ன்னு இருக்குங்க இல்லையா, டைரக்ட் கேஸ்ட் பதில் கன்வெர்ட் டைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சி டைப்னு சொல்லுவோம். சி டைப் இது யூஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிடி யூசரில் அகெயின் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து லோட் ஆகிடுச்சு இந்த டேட்டா டேபிளில். இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ரோஸ் கவுண்ட் 4. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா டேபிள் டிக்ஷனரி அசைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 2 மெத்தடில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்று சி டைப்பில் வந்து எந்த டிக்ஷனரியில் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு கீ வேல்யூ கமா அந்த டேட்டா டேபிள் இது கொடுக்கணும். இல்லைனா டைரக்ட் கேஸ்ட் சேம் டைரக்ட் கேஸ்ட்டில் நீங்கள் இப்போ என்ன கொடுத்தீங்களோ இதே சேமாக கொடுக்கணும். இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து டிக்ஷனரியில் இருக்க டேட்டா டேபிள் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.